இந்த யூதர்கள் இயேசுவையே கொலை செய்து விட்டார்களே, அவரோடு இருந்த சீடர்கள் எங்களை அவர்கள் கொலை செய்ய மாட்டார்களா என்று பயந்து உயிருக்கு நடுங்கிக் கொண்டு கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பயத்தை நீக்குவதற்காக பெண்களை அவர் சந்திக்கிறவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அப்போ ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சிலுவையில் அறைகின்ற பொழுது எத்தனை பேர் வந்து கொண்டு வந்து அந்த கல்லை வச்சாங்களே, அப்ப 3 பேரால தள்ளிடுவா முடியும்? நமக்குள் ஒரு கேள்வி எழுப்புகிறதா இல்லையா? பிதாவானவர் அதை அகற்றுகின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த கல் அவர்கள் செல்லுகின்ற பொழுது அது புரட்டி வைக்கப்பட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. 14வது வசனத்தை படிக்குமா? அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. ஏறிட்டு பார்க்கும் பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. அப்போ இவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள், யார் இந்த கல்லை நமக்காக புரட்டுவார்கள்? நாம் கொண்டு வந்த இந்த வாசனை திரவங்களை கடவுளுக்காய் படைக்க வேண்டுமே, யார் இதை புரட்டுவார்கள் என்று பயத்தோடு நடுக்கத்தோடு புலம்பலோடு புலம்பிக் கொண்டு போகின்ற அந்த மகதலேனா மரியாள், சலோமி என்பவர்கள் கிளியப்ப யாக்கோபின் தாயாருடைய மரியாளிடம் பேசிக்கொண்டு போகின்ற பொழுது இவர்கள் ஏறிட்டு பார்க்கின்ற பொழுது அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவரிடத்தில் நீங்கள் வேண்டுதல் செல்லுகின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் நீங்கள் புலம்புகின்ற பொழுது உன் வேண்டுதல்களை அவர் கேட்டு திறக்கின்றவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட கதவுகளாக இருந்தாலும் அவர் திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படுகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவருடைய இதயத்தை தட்டி கேட்டு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கும் பொழுது அது தள்ளப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அப்போ உயிர்த்தெழுதலின் தரிசனம். அப்ப இந்த உயிர்த்தெழுதலுக்கு உண்டான ஒரு தரிசனம் இருக்கிறது. அதை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அப்ப அந்த காட்சியை நாம் ஒவ்வொரு வருடமும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த இடத்துல இந்த மகதலேனா மரியாள் சற்று அப்படி வருகிறார்கள். ஆண்டவரை வைத்த இடத்துல காணவில்லை. ஆனா இவர்களும் தேடுகின்றார்கள். எங்க தேடுறாங்க? தோட்டத்திலே தேடுறாங்க. ஆண்டவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் உடுத்தின அந்த உடைகள் அந்த இடத்துல ஓரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என் இயேசு இல்ல அந்த இடத்துல. அவர்கள் புலம்பி தவித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். அந்த இடத்துல ஒரு தோட்டக்காரர் போல நம் ஆண்டவராக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். தோட்டக்காரரை போல நின்று கொண்டிருக்கிறார். இந்த மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அப்ப அந்த இடத்துல போயிட்டு, ஐயா தோட்டக்காரரே, என் இயேசுவை நீங்கள் கொண்டு போய் வைத்த இடம் உங்களுக்கு தெரியுமானால் அதை எனக்கு சொல்லுங்கள், நான் போய் அவரை எடுத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நான் போய் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் உடனே பார்த்து மரியாளே, அல்லேலூயா, மரியாளே என்று கூப்பிடுகிறார். அதுக்கு இவர் திரும்பி பார்த்துட்டு ரபுனி என்று ஓடி ஆண்டவரை கட்டி அழைப்பதற்காக ஓடுகின்றார். ரபுனி என்றால் போதகரே என்று அர்த்தமா? அன்புக்குரியவர்களே, அவர் போதகரே என்று கட்டி அழைப்பதற்காக ஓடுகின்ற அந்த காட்சியை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு 6 மாதமோ அல்லது ஒரு வருடமோ நாம் பார்க்காத மனிதர் ஒருவர் வருகிறார் என்றால் அவரை நம்ம என்ன பண்ணுவோம்? கையை கொடுத்து அவரை அரவணைச்சு வயசுல சின்னவங்க தான் பொத்த கொடுத்துடலாம். அதை நம்ம செய்வோம். அந்த வழக்கம் அதே போலதான் என் ஆண்டவர் மரித்தார், இன்று உயிரோடு இருக்கிறார், இவர்தான் என் அடையாளம் என்று அவர் தெரிந்தவுடனே அந்த மரியாள் ஓடுகிறார் ஆண்டவரை கட்டி அணைப்பதற்காக. இந்த சூழ்நிலையை அறிந்து நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. அல்லேலூயா. நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை என்று சொல்லுகின்ற அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் 16:9 வசனம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமான
எழுந்திருந்த பின்பு, அதிகாலையில இயேசு எழுந்துட்டாரு, நாம அதிகாலையில தூங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு வேடிக்கையான காட்சி பாத்தீங்களா? அவர் அதிகாலையில எழுந்து விட்டார். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக, நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்டு பதில் கொடுப்பதற்காக அவர் அதிகாலையில எழுந்து விட்டார். அதிகாலையில தான் தூக்கம் வருது. பூவை கட்டி இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க உள் மனசு பேசுறது எனக்கு கேக்குது. நீங்க பூ கட்டி இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த டெக்கரேஷனை போட்டுட்டு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்புக்குரியவர்களே, அது அல்ல. இந்த மகதலேனா மரியாள் அதிகாலையில ஆண்டவரை தேடுவதற்காக வருகிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைகிறார். அப்ப நாம் ஆண்டவரை கண்டுகொள்ள நாம் வந்திருக்கிறோம். அவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாம் இந்த வேளையில கூடியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ உயிர்த்தெழுதலின் தரிசனம் முதலாவது பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாறாக 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தினர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். வசனத்தின்படியாக நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தினர் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கு உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே அந்த கல்லறையும் கட்டி வைக்க முடியவில்லை. அல்லேலூயா. கூட்டுறவர் அவர்தான், திறக்கிறோம் அவர்தான். அவரை கட்டி வைக்க முடியாது. யூதர்கள் அவரை கட்டி அடக்கி ஆள வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த கல்லறையை சிதறடித்துக் கொண்டு, கல்லறையை வெடித்துக் கொண்டு நம் ஆண்டவர் வெளியே வருகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாப்போம் அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த 40 நாள் உபவாசம் இருந்த ஆண்டவரிடத்துல காத்து இன்னைக்கு வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அவர்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில நம்ம இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். சாட்சி வழியாக நாம் பார்க்க போகிறோம். அப்போ மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல் உடைய கடவுளாக நம்மிடத்தில் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவரிடத்துல பூட்டவும் முடியும், பூட்டினதை திறக்கவும் முடியும். ஆனால் நம்மால் முடியாது. ஆனால் விசுவாசம், நம்பிக்கை உறுதியோடு இருந்தால் நம்மால் திறக்க முடியும். அல்லேலூயா. நம்பிக்கையோடு நாம் கடவுளிடத்தில் பயணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போ உயிர்த்தெழுதலின் தரிசனம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வழியாக நாம் பார்ப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகின்றார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் யாரை தேடி வந்திருக்கிறோம்? யாரை தேடி வந்திருக்கிறோம்? யார? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஏசப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். எல்லா நாளும் ஏசப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு சற்று வித்தியாசமாய் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற யூத ராஜ சிங்கத்தை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. யூத ராஜசிங்கம் நமக்கான வழிவாசல்களை திறக்க அவர் வல்லமை உள்ளவராய். படிக்குமா அது? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுகிறேன். அப்ப அந்த கண்ணீரோடு கவலையோடு இந்த மரியாள் அந்த இடத்துல நிற்கிறார். 3 நாள் தாங்க, 33 ஆண்டுகளிலே 3 நாள் தன் தாயினுடைய வேதனையை பாருங்கள். இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த என் மகனுக்கா இந்த பாடு? இந்த உலகத்தினுடைய பாவங்களை மீட்டெடுக்க வந்த என் மகனுக்கா இப்பேற்பட்ட பாடு
எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பெற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து, என்னமா நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றாங்க. ஆனா அந்த தாயினுடைய ஏக்கத்தை பார்க்க வேண்டும். தன் பிள்ளை ஐயோ மரித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே, ஆனால் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசுவை இந்த மரியாள் அவள் தேடி ஓடுகின்றார். கண்ணீரோடு கதறி நிற்கின்றார். அழுது புலம்பிக் கொண்டு நிற்கிறார். ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இயேசப்பா அந்த இடத்துல சோதிக்கின்றவராக இருக்கின்றார். அவர் தாயின்னு தெரியும், இவர் மகன்னு தெரியாது. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு சோதனையை உண்டு பண்ணுகிறவராக இருந்திருக்கிறார். யாரை தேடுகிறார்? நீங்கள்